Good day to you all. நாம் ஒரு மொழியை கேட்க வேண்டுமாயின் நம்மிடம் இருக்க வேண்டிய அத்தியாவசியமான பண்பு இடைவிடாத பயிற்சி, a constant practice. அந்த வகையில் நாம் தினமும் 10 வாக்கியங்கள் தமிழிலும் அவற்றை எவ்வாறு ஆங்கிலத்தில் பேசிடலாம் என்பது பற்றியும் பார்க்க போன்றோம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? தினமும் 10:30 மணிக்கு காலையில் வெளிவருகின்ற இந்த வீடியோவை பார்வையிட்டு இங்கு பயன்படுத்தப்படுகின்ற வாக்கிய அமைப்புகளில் தினமும் பேசக்கூடிய வாக்கியங்களை முடிந்தவரை உருவாக்கி பாருங்கள், எழுதி பழகுங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. One day you can be fluent in speaking English. If you have any doubts, please do comment. I will help you. Now, let's move on to the video. நான் உங்களுடைய கருணையை மறக்கவே மாட்டேன். அதாவது ஒரு செயலை செய்யவே மாட்டேன். இதை எப்படி ஆங்கிலத்தில் வெளிப்படுத்தலாம்? would never என்பது பயன்படுத்துவோம். செய்ய மாட்டேன் என்பது simple future tense என்ற நெகட்டிவ் ஃபார்ம். செய்யவே மாட்டேன், அதாவது ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்பதை நாம் would never என்னும் வடிவத்தை பயன்படுத்தி தெரிவிப்போம். இதனுடைய வாக்கிய அமைப்பானது subject plus would never plus V1 form என்றவாறு அமையும். நான் உங்களுடைய கருணையை மறக்கவே மாட்டேன். சப்ஜெக்ட் என்ன எழுவாய்? நான். அப்போ I. அதற்கு பிறகு என்ன பயன்படுத்த வேண்டும்? would never. செயல் என்ன? பிரதான செயல் மறக்கவே மாட்டேன். மறத்தல் forget. I would never forget எதை? உங்களுடைய கருணையை, your kindness. I would never forget your kindness. Again, I would never forget your kindness. அவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு துரோகம் இழைக்கவே மாட்டார்கள். துரோகம் இழைக்க மாட்டார்கள் என்பது ஒரு பொதுவான அபிப்பிராயம். துரோகம் இழைக்கவே மாட்டார்கள் என்றால் கனவில கூட துரோகம் இழைக்க மாட்டாங்க. They would never betray என்றால் என்ன? துரோகம் இழைக்கிறது. They would never betray யாரை? அவர்களுடைய நண்பர்களை. Their friends. They would never betray their friends. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா சொல்லி பாருங்க. Amazing. They would never betray their friends. அவள் என் உணர்வுகளை புரிந்து கொள்ளவே மாட்டாள். ஒருபோதும் புரிஞ்சு கொள்ள போறதே இல்லை. அல்லத்து கலைச்சு போனேன். அதன் வெளிப்பாடாதான் இதை சொல்றேன். She would never understand my feelings. She would never understand my feelings. என் கூட சேர்ந்து சொல்லி பாருங்க. She would never understand my feelings. அவன் தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். தோல்வி அப்படின்னு சொல்லி எதையும் ஒரு வார்த்தைய கூட ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். அது ஒருபோதும் நடக்க போறதே இல்லை. He would never accept defeat. Defeat என்றா என்ன? தோல்வி. He would never accept defeat. Again, he would never accept defeat. என்னுடைய நண்பன் விதிகளை மீறவே மாட்டான். எப்பயுமே விதிகளை மீற மாட்டான். மீறவே மாட்டான். Please comment your answer. Very good. You got it. நாம் இந்த தருணத்தை மறக்கவே மாட்டோம். ஏதோ ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடந்திருக்குது, இல்ல இன்னொருவர் நமக்கு உதவி செஞ்சிருக்கிறார், ஒரு நன்றியாக இருக்க வேண்டிய தருணம். அந்த நேரத்துல நாங்க என்ன சொல்றோம்? நாம் இந்த தருணத்தை மறக்கவே மாட்டோம். Comment it now. Splendid. You got it. அவர்கள் விலங்குகளை துன்புறுத்தவே மாட்டார்கள். விலங்குகள் அவ்வளோ பாசம்.
விலங்குகளை காப்பாற்றணும் என்ற எண்ணம் அவங்கள்ட்ட நிறையவே இருக்கு. துன்புறுத்தவே மாட்டார்கள். Please comment it now. Wow, great. நான் யார் என்று அவன் உன்னிடம் சொல்லலையா? நான் யாருண்டு அவன் உன்கிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்க போறோம். உன்னிடம் சொல்லலையா கடந்த காலத்தை குறிக்கின்ற எதிர்மறை வினாவாக்கியம். Didn't he tell you? Didn't he tell you? எதை சொல்லலையா? நான் யார் என்று. நான் யார் என்பதை வினாவாக கேட்க வேண்டுமானால் எப்படி கேட்போம்? Who am I? Who am I? ஆனால் இங்கு இந்த பகுதி வினாவல்ல, நான் யார் என்று. ஆகையால் அது சாதாரண வாக்கிய வடிவத்தில் தான் அமைய வேண்டும். அதாவது சப்ஜெக்ட் பிளஸ் வெர்ப் என்றவாறு தான் அமையும். ஆகவே who I am எவ்வாறு வினவ வேண்டும்? Who I am. Didn't he tell you who I am? Didn't he tell you who I am? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. Didn't he tell you who I am? நான் என்ன செய்கிறேன் என்று அவள் உன்னிடம் சொல்லலையா? நான் செய்வது என்னன்னு சொல்லி அவள் உன்னிட்ட சொல்லலையா? Didn't she tell you? அவள் உங்ககிட்ட சொல்லலையா? Didn't she tell you? எதை? நான் என்ன செய்கிறேன் என்று. What I do. What I do. What I do. எல்லாரும் வாய் விட்டு சத்தமா கேட்டு பாருங்க. Great. Didn't she tell you what I do? நான் எங்கே செல்கிறேன் என்று அவங்க உன்னிடம் சொல்லலையா? அதாவது வழக்கமா நான் எங்க செல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க உங்ககிட்ட சொல்லலையா? Didn't they tell you where I go? Didn't they tell you where I go? எங்கூட சேர்ந்து சத்தமா சொல்லி பாருங்க. Didn't they tell you where I go? நான் எப்படி செய்கிறேன் என்று ஷீலா உங்ககிட்ட சொல்லலையா? Please comment your answer. Very good. அவன் தண்ணீரை திட்டமிட்டே சிந்தினான் இல்லையா? தண்ணி அவன் கொட்டிட்டான், சிந்திட்டான். அது தவறுதலா நடந்த சம்பவமா எனக்கு தெரியல. பிளான் பண்ணித்தான் செஞ்சிருக்கிறான். அதாவது வேண்டுமென்றே செய்திருக்கிறான், திட்டமிட்டே செய்திருக்கிறான். இதை நாங்க ஆங்கிலத்துல on purpose என்றவாறு தெரிவிக்கலாம். பின்னால நாங்க இல்லையா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? இல்லையா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அந்த இல்லையாவ இந்த வாக்கியம் பாசிட்டிவ் சென்டென்ஸ் என்றபடியா நெகட்டிவ் ஃபார்ம்ல கேட்போம். தட் குவெஸ்சன் அப்படின்னு சொல்வோம். அப்போ கடந்த காலத்தை குறிக்கின்ற உதவி வினைச்சொல் என்ன? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் என்ற உதவி வினைச்சொல் did. அப்போ இல்லையா என்பது didn't பிளஸ் சப்ஜெக்ட் என்றவாறு அமையும். உதாரண வாக்கியங்களை பார்க்கும் போதும் தெளிவான விளக்கம் கிடைத்துவிடும். அவன் தண்ணீரை திட்டமிட்டே சிந்தினான். He spilled the water on purpose. Didn't he? நீங்க சப்ஜெக்ட் he தான். He spilled the water on purpose. Didn't he? எங்கூட சேர்ந்து கேட்டு பாருங்க. He spilled the water on purpose. Didn't he? அவள் எச்சரிக்கையை திட்டமிட்டே புறக்கணித்தாள். யாரோ வார்ன் பண்ணினாங்க, ஆனா பிளான் பண்ணி வேணுமென்றே அதை புறக்கணிச்சிட்டா, கண்டும் காணாதமா இருந்துட்டா இல்லையா? She ignored புறக்கணித்தாள். She ignored எதை? எச்சரிக்கையை. The warning on purpose திட்டமிட்டே. Didn't she? She ignored the warning on purpose. Didn't she? ஒரு முறை சொல்லி பார்ப்போமா? She ignored the warning on purpose. Didn't she? அவர்கள் வகுப்பை திட்டமிட்டே தவிர்த்தார்கள் இல்லையா? உங்களுக்கு தெரியும், சில பிள்ளைகள் சில பாடங்களுக்கு சில பாட நேரங்களை ஸ்கூல்ல இல்ல காலேஜ்ல கட் பண்ண யோசிப்பாங்க. அப்ப என்ன செய்வாங்க? திட்டமிட்டே அந்த வகுப்பை தவிர்ப்பார்கள், ஏதாவது ஒரு சாக்கு போக சொல்லி இல்லையா?
They skipped the class on purpose, didn't they? They skipped the class on purpose, didn't they? மறுமுறை சொல்லி பாப்போமா? They skipped the class on purpose, didn't they? அவள் திட்டமிட்டே, அதாவது வேண்டுமென்றே சத்தமா சிரிச்சாள் இல்லையா? அடுத்தவங்களை கடுப்பேத்தணுமெண்டே வேணுமென்று பிளான் பண்ணி சத்தமா சிரிச்சாள். Please comment your answer. Amazing, you got it. அவன் அந்த தவறை திட்டமிட்டே செய்தான். அவனுக்கு அது தப்பண்டு தெரிஞ்சு கொண்டு செய்ய வேணும் என்று சொல்லி திட்டமிட்டு செய்தான் இல்லையா? கமெண்ட் இட் now. Very good. நீ கதவை திட்டமிட்டே மூடினாய் இல்லையா? கமெண்ட் your answer. Wow, great. இப்போ நீங்க செய்ய வேண்டியது என்ன? would never என்பதையோ didn't plus subject plus tell you, WH question I plus verb V1 form எனும் வடிவத்தையோ on purpose, negative tag question என்பதையோ பயன்படுத்தி நடைமுறையில் பேசக்கூடிய வாக்கியங்களை சிந்தித்து பாருங்கள், எழுதி பாருங்கள், பேசி பழகுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு முடிந்தவரை உங்களுடைய நண்பர்கள் ஆங்கிலம் கற்பதில் ஆர்வமுள்ள அனைவருடனும் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இதே போல மேலும் பல பயனுள்ள வீடியோக்களை பார்வையிட இந்த சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அருகே உள்ள பெல் ஐக்கனை அழுத்தி கூடவே ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்கள். Thank you for watching.